ஹாய் ஹலோ அனேம்டா டாரன் நான் உங்களோட வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டேக்கு கூட ஒன் ஷாட் தான்டா. லைக் இட் இஸ் அ ட்ரீம் வேர்ல்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் சண்டை மேலே வாசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ செம்ம அழகா அந்த டியூன் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ தடபுடலாக கல்யாண ஏற்பாடு ஒரு வீட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ கேரளாலலாம் மோஸ்ட்லி வந்து வீட்டிலே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. வீடே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இப்போது ஒரு பையன் தான் இங்கே எங்கேயுமே ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே போட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான். ஹே பாட்டி, இங்கேருந்து வெத்தலை பார்க்க சமைக்கிறதுக்கு வேறு தான் போய் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல. என்ன கால பசங்கள்லாம் நம்பவே முடியாது. ஏன் பாரு, ஒரு பையன் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கான். அதுக்கும் இதெல்லாம் ஒத்துழைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பழையமாவா அரைக்குது. இங்க தேவங்கோடி பார்த்துட்டு லவ் ஹேஸ் நோ ஜெண்டர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா பாட்டி உனக்கு? என்னவா? அதுக்கு நீ ஏன் சொல்லு. தெரியல, அதுதான் நீ இப்படி கிளவின்னு உன்னை கூப்பிடுறேன். லவ்வுக்கு இந்த மாதிரி பொண்ணா பையனா தேவையில்லை, மனசு இருந்தா போதும். அது புரியுதா உனக்கு? சரிதான். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஸ்டா அவங்க ஒரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது. ஸோ இதை கேட்டுதான் இந்த பாட்டி வயிறு எரிஞ்சு ஐயோ நம்ம காலம் எப்படி போகுது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. வயிறு எறிகிறவங்க எரிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு லவ் ஹேஸ் நோ ஜெண்டர் தான்டா. லவ்வுக்கு ஜெண்டருங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ டே தான் அப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் கொழுப்பு தான் கிளவி உனக்கு, இரு ஓசோத்துல விஷத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடுறான். இப்போ எங்கே போகிறான்னா அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை போய் லைட்டாக நாக் பண்ண. வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. சேட்டா உங்களை கீழே கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து மணமேடையில் உட்காரலாம் அப்படின்னு சொல்ல. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பர்சனும் நடந்து வராங்க. அப்போது அந்த பர்சனோட அம்மா தான், ஏய் ஜங்குக் எல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை, ஓகேவா, கையில் கச்சி வச்சுக்கோ, இங்கே பாரு ஸ்வெட் ஆகாதுடா, பயப்படாதுடா, ஏன்டா பதட்டமாக இருக்க, ஏதோ தப்பாகவே தோணுதுமா, எனக்கு தெரியல, ஏன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. இந்த பக்கத்தை அவங்க கட்டினா ஓகே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஓகே எல்லாம் ஓகே தான், சரி அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு இங்கே தேவங்க தான் அப்படியே வந்துட்டு அங்கே நிற்கிறான். முடிஞ்சிருச்சு, இனிமேல் நல்லபடியாக கல்யாணம் நடந்துடும். ஜிமின் அண்ணாக்கும் ஜங்குக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துடும்டா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு பெருமூச்சு விட்டுட்டு. எஸ்டா அங்கே ஜிம்மனுக்கும் ஜங்குக்கும் தான் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே தேவங்க இப்படி நின்றுட்டு இருக்கா. தேவங்க ஜங்குக்கு கூப்பிட போன மாதிரியே ஜிம்மனை கூப்பிடுறதுக்கு இன்னொரு பையன் போயிருப்பான். ஸோ அவன் போயிட்டு அப்படியே ஷாக்காக உறைஞ்சு போன மாதிரி வந்து தேவங்க அங்கே நின்றுட்டு இருக்கான் ஸ்டெப்ஸ் பக்கத்தில். ஸோ அவனை கூப்பிட்டு, தேவம் இங்கே கொஞ்சம் வாயேன், என்னாச்சுடா இப்போ எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா பாரு, இங்கே பாரு அங்கே அண்ணாங்கெல்லாம் வரப்போகிறாங்க, சேட்டாலாம் வரப்போகிறாங்க, நீ என்ன இப்படி பண்ணிட்டு வா போ. இல்லைடா ஜிமின் சேட்டா என்னடா சேட்டாக்கு என்ன? இல்லைடா ஜிமின் சேட்டாவை காணும். என்ன காணுமா? என்னடா வளர்ற? ஒழுங்கா பார்த்தியோ? ஓட்ட கண்ணை வச்சு ஒழுங்கா பார்க்க வந்துருக்கு போகிறேன், ஒழுங்கா பாருடா. இல்லைடா சத்தியமாகவே பாருங்க சேட்டாவை காணும், எனக்கு எப்படி தேடுன்னே தெரியல, நீ கொஞ்சம் வாடா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க. என்னடா பறஞ்சிட்டு இருக்க, ஐயோ பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக போய் எங்கடா இதுதான் ரூமு, ஆமாடா இதுதான் ரூமு, உள்ள போய் பாருடா நோக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைக்க. ஜிமின் சேட்டா இருக்கீங்களா? இருந்தாதான் சவுண்ட் கொடுங்களேன். ஜிமின் சேட்டா ரெஸ்ட் ரூம்ல இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயே யாரும் இல்லை. ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேடும் போது தான் தெரியுது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்கிறது இல்லை, எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருந்துச்சு தான். அவரோட கேரக்டர் எல்லாமே ஒரு நல்ல கேரக்டர். ஆனால் எனக்கு கடைசி நேரத்தில் நான் நினச்ச பார்ட்னர் எனக்கு கிடச்சிட்டாரு. அதனால இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். அவர் எனக்காண்டி அழுகும்போது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு வேற யாரையும் நினச்சிட்டு என் மனசில் பாரமாக இருக்க விரும்பலை. நான் ஜங்குக்கு உண்மையாக இருக்காமல் அவருக்கும் உண்மையாக இருக்காமல் எல்லாத்தையும் போட்டு குழப்ப விரும்பலை, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இது கேட்டோன்னு அவங்க அப்படியே உறைஞ்சு போயிடறான். அந்த பையனும் இதை வாங்கி படிச்சுட்டு ஐயோ இந்த கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கிறான். அப்போ இந்த சவுண்டு கேட்டு அவங்க உள்ள அதாவது ஜிம்மனோட அம்மா தான் வராங்க. அவங்க வந்துட்டு என்னாச்சுடா இங்கே என்ன பண்றீங்க, ஜிம்மன் கீழே வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கீழே போங்க, நாங்கள் இன்னும் ஜிம்மன் நான் அழைச்சிட்டு வந்துடுறேன், நீங்கள் கீழே போங்க. என்னாச்சுடா அது என்ன லெட்டர், தேவங்க நீ ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து பார்க்க தேவங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இப்போ அந்த லெட்டரை அப்படியே அந்த பையன் கையிலேருந்து வாங்கியிருப்பாங்கல்ல, சொல்லி பார்க்க ஜிம்மின்னு எழுதிருக்கலாம் பார்த்துட்டு ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க. அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜிம்மன் சேட்டா வந்துடுவார், ஒன்றும் இல்லை அத்தை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரியெல்லாம் வச்சு அப்படியே விசிறிட்டு இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு
அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல, அவங்க அந்த அதிர்ச்சியெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ சடனாக என்னடா கீழே ஜிமினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக தேவாவோட பேரண்ட்ஸ் மேலே வராங்க. அதே டைமில் ஜிமினோட அப்பாவும் வந்து மேலே வந்திருப்பாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழியில் இங்கே ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் மேலே வந்துடுறாங்க. ஸோ இப்படி மேலே வர அந்த கிழவிங்களும் மேலே வந்துடுது. ஸோ இப்படி எல்லாருமே அந்த ரூமில் நிற்க அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜிமின் அம்மா வாயே திறக்கல. அவங்க ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணிலேருந்து தனியாக வருது. அந்த பேப்பர் அப்படியே கசக்கி கையில் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கோவமா ஆத்திரமா அப்படி வருது. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஏய் என்னடி ஆச்சு, இங்கே வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க, கீழே வாடி. அது அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அப்படியே முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஜிமினோட அம்மா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் என்னாச்சுங்க பையனை காணும், கீழே பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஐயர் வேற சீக்கிரம் கூப்பிட்டுட்டு இருக்காரு, பையங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க பையன் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுது. ஸோ தேவங்களோட அம்மா தான் வந்துட்டு பேசுகிறாங்க பையன் காணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே ஐயோ என் பையனே கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் அவனுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அவனுக்கு பசங்களை தான் பிடிக்கும்னு சொன்னான். அதுக்கும் சம்மதிச்சு இந்த கல்யாணம் இப்படி வந்து நடந்துரும், எப்படியாவது நடந்துரும், சரி நல்ல குடும்பம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க குடும்பத்தை குறை சொல்லலைங்க. ஆனால் என் பையன் அவன் வாழ்க்கை அவன் உடஞ்சி போயிடுவான், என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக கேட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஜிமினோட அம்மாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கில்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஃப்ரெண்டு பையன் கீழே போய் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எங்கள் தேவங்க தான் அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த கிழவியில் ஒரு கிழவி, என்னங்கோ நீங்கள்லாம் ஏன் இவ்வளோ கவலைப்படுவீங்க, அதெல்லாம் பட வேண்டாம், அண்ணா இருக்கா இல்லை தேங்க, நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கான், இப்போ அடுத்த வேலைக்கு தேடிட்டு இருக்கான், அவனுக்கு வேலை செய்யறதுலாம் அவ்வளோ விருப்பம் இல்லை, அவனுக்கும் இந்த பையன் மேரேஜ் பண்ணிக்கிறதுலாம் இதுவும் கிடையாது, அதனால அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அவன் வாழ்க்கையே சந்தோஷமா இருந்துட்டு போட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிழவி சொல்ல எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. இங்கே தேவங்களாம் அப்படியே முண்டக்கண்ணை விரிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன கிழவி சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி. ஹே கிழவி வாய் மட்டும் இருக்க மாட்டேன், என்ன சொல்லணும்னு தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பிள்ளை தப்பா சொல்லிட்டேன், இங்கே வாணி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு இவன் தான் அப்போவுமே தெளிவாக எடுத்து எங்களுக்கெல்லாம் விளக்குனா பையன் கல்யாணம் ஆக பொருள் என்ன இருக்குது, மனசு இருந்தால் போதும்னு. இப்போ இவனே பிடிச்சி கல்யாணம் பண்ணுவீங்க, இவனுக்கு அதில் எல்லாம் சம்மதம் தான், அவனே சொன்னான் நான் ஒரு பையனை காதலிக்க போகிறேன்னு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல வாயில் அடிச்சு விட்டதுல இந்த கிளவி நம்மளுக்கே ரீமேக்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆடு பார்த்துட்டு இருக்கான் தேவங்க. இப்போ அங்கே இருக்க ஜிமின் அம்மாவுக்கு என்ன வழின்னே தெரியல. அவங்க அப்படியே அந்த தேவங்க பக்கத்தில் வராங்க. ஐயோ அத்தை வேணாங்க, அதை மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை, ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். தேவங்கண்ணா சொல்லுங்க அத்தை, இங்கே பாருடா, இவ்வளோதான் நீங்கள் தூரத்தை சொன்னா ரொம்பலாம் எங்களுக்கு க்ளோஸ் கூட கிடையாது, ஆனால் நான் இது கேட்குறேனே தப்பாக நினைக்கிறேன், நீ ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கூடும், இந்த கல்யாணம் நினைச்சுன்னா எல்லாருக்கும் அசிங்கம் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிமினோட அப்பாவும் தேவங்களோட அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அப்பா என் பையனை ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. அம்மா அப்பா என்னம்மா இவ்வளோ பறந்துட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல அங்கே ஜிமினோட அம்மால காலையே விழ போயிடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை வேணாம், எனக்கு தெரியல, அவருக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, மனமேடையில் யாரையும் நினச்சிட்டு கண்ணில் உட்காந்துட்டு இருக்காரு, நான் போய் நின்னா தப்புது அது அப்படின்னு சொல்ல அவங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. எங்கள் தேவனுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கும் தெம்பில்லை. சரி என்ன பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ அடுத்த நிமிஷம் டக்குன்ட்டு தேவங்க எல்லாம் பண்ணி அப்படியே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கீழே கூப்பிட்டு வராங்க. ஐயர்லாம் பாதி மந்திரத்தை போட்டுட்டு என்னடா பையன் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ கரெக்டாக தேவங்க கூப்பிட்டு வராங்க. எங்கள் ஜங்குக்கு தான் அப்படியே முதல் பார்வை அப்படின்னு நிமிந்து பார்க்குறான். தேவங்க பார்த்தோன்னே அவனுக்கு இது ஜம்மன் இல்லையே இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சேட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இது ஞாபகம் வருது, இவன் 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 எனக்கு இவன் என் அண்ணான்னு கூப்பிட்டான், இப்போ நான் கல்யாணம் பண்ண போகிறேண்ணா ஜிம்மனுங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எந்திக்க போக அப்போ அவங்க அப்பா கரெக்டாக வந்து இங்கே பாரு பையன் ஓடி போயிட்டானா, இங்கே பாரு அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே நிமிந்து தேவங்க பார்க்குறான். ஒரு மாதிரி தொங்கி போன மூஞ்சோட அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு இருக்க. ஜங்குக்கு பச்சையாக தெரியுது அவனுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஃபைனலாக அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்க அப்படியே உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஐயர் ஃபில் மந்திரத்தையும் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே தாலி கட்ட முடியாது இல்லடா, ஸோ அதனால ரிங் மாற்றிக்கிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு முதல்ல அப்படியே கை நீடுறான். ஸோ இங்கே தேவங்க போடும்போது தேவங்க ஒரு மாதிரி இருக்குது, வெப்பராளமாக வருது. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பொறுமையாக அந்த ரிங்கை போட்டுறான். அடுத்த செகண்ட் ஜங்குக்கு அப்படியே போட போகிறான். அந்த டைமில் அந்த கையில்
அப்படியே ஒரு வாட்டர் டாப் விழுது. ஸோ ஜங்குக் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு தேவங்க பார்த்தா அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா ஜங்குக் தான் அப்படியே வந்து ரிங்கை போட்டுட்டு தேவங்களோட ஃபேஸை லைட்டாக அப் பண்ணி அந்த கண்ணாடியை அப்படியே தொடச்சி விடுறான். ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்க தேவன் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், இவர் இப்போ எப்படி இருக்காரு, இதே மாதிரி இருப்பாரா, இல்லை ஒரு மாதிரி அப்படியே ரிவாக மாறிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு அடுத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அப்படியே தாண்டா ஹனிமூனுக்கு அங்கேயே தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ கலராக நடந்ததில் டைம் எல்லாம் தள்ளி போயிருக்கும். ஸோ அதனால் போக முடியல ஊருக்கு. அதனால் இங்கே வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ அம்மா இதுவும் தேவையாம்மா, ப்ளீஸ்மா வேணாம்மா, அவர் என்ன நினைப்பாரு, வேணாம்மா ப்ளீஸ்மா, சும்மா நார்மலாக நாங்கள் அங்கே தூக்கிக்கிறோம், அப்புறம் போக போக சரியாயிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாரு, இதெல்லாம் வந்து பரம்பரையாக நடந்துட்டு வருது, இதெல்லாம் உனக்காண்டி மாற்ற முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுறாங்க. இங்கே பொறுமையாக உள்ள வந்துட்டு அந்த பால் சம்பா பக்கத்தில் வச்சுட்டு உங்களை பால் குடிக்க சொன்னாங்க. சரி நான் குடிச்சுக்கிறேன், நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லோலாம் எடுத்துகிட்டு பில்லோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே குடுக்குடுன்ட்டு அந்த பக்கத்தில் ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், மரத்தில் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே போக அப்படியே வந்து திரும்பிட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் ஜிம்மன் சேட்டாவை ரொம்ப விரும்புனீங்கன்னு, ஆனால் சேட்டா எனக்கு எனக்கு நீங்கள் எப்படிப்பட்டவரெல்லாம் தெரியாது சேட்டா, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு படுத்திடாதீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன், ஆனால் எனக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க, சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவுக்கு ராஜா மாதிரி வந்தவன், எனக்கு தாங்க முடியாது, என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே ஒரு மாதிரி கீழே குடிஞ்சிட்டு கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே சொல்லிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு ஒரு ஹேண்ட்ஸ் அப்படியே ஷர்ட்டெல்லாம் வந்து அந்த சின்ன அப்படியே அப் பண்ணுது. அவங்க அப்படியே கண்ணில் டியோஸோட அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான் ஸ்வீட்டாக வந்து அவனை பார்த்து ஒரு சிரிக்கிறான். இவர் என்ன சிரிக்கிறாரு, என்ன சிரிச்சிடா அப்படின்னு சொல்ல, பாரு என்ன ஞாபகம் வச்சுக்கோ, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் வேண்டான்னு போயிட்டான், அவனை நினச்சிட்டு ஒன்றை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் லூஸா, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ உனக்கும் எனக்கும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சி, உன் கையில் இந்த ரிங் இருக்குல்ல அது என்ன திரும்ப சொல்லுது, ஜங்குக்கு தான் நீ அப்படின்னு உனக்கு எப்பவும் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா என் கையில் ஒன்று இருக்குல்ல இது எதுக்கு தெரியுமா, நான் உனக்கு மட்டும்தான் தேவனுக்கு மட்டும்தான் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் இந்த ரிங், புரியுதா புரியுது. அதனால் இங்கே பாரு, தேவை எல்லாத்தையும் யோசிக்காது, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், போனவன் தான், இப்போது நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ தான் என்னோடய ஒய்ஃப், என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய பார்ட்னர், என்னோடய பாதி எல்லாமே நீயாக தான் இருக்க போகிறேன். டைம் எடுக்கும் தான், உனக்கும் சரி எனக்கும் சரி, டைம் ரொம்ப எடுக்கும், நம்மளால் ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும்ல, முடிய வச்சுட்டேன். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, எப்போவுமே எதுக்கும் கவலைப்படாது, உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், என்ன நீ பொண்டாட்டி புரியுதா அப்படின்னு சொல்ல தேவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே பில்லோ வாங்கி அந்த இடத்துல வச்சுட்டு, நீ இந்த பெட்லேயே படுக்கலாமே, எதுக்கு அந்த மர சோஃபாவில் படுத்துட்டு பிறகு உனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிடும் வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பேக் பண்ண, இங்கே தேவனுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆகிருக்கும்ல, ஸோ அதனால் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போக தேவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன தான் அவன் வீடாகவே இருந்தாலும் புது பர்சன் பக்கத்தில் இல்லை, ஸோ அதனால் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு அவனுக்கு. இப்போது சடனாக ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். சேட்டா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்ன அவர் தூங்கிட்டு இருக்காரு, தூக்கத்தில் தான் செஞ்சாரா இல்லை வேணுக்குன்னே பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சரி அப்படியே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே படுத்து தூங்குறான். ஸோ இங்கே அப்படியே தாண்டா அந்த டைம் போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே காமிச்சா டே எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி ஆகிடுறாங்க. ஒரு மார்னிங் 10 o'clock போல் இருக்கும். வீட்டு முன்னாடி கார்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ ஜங்குக்கும் தேவங்கம் தான் அழைச்சிட்டு போகிறதுக்கு 2 பேருமே பேக் டு தமிழ்நாடு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து தேவங்க அவங்க அம்மாவை பார்க்குறான். அவன் அப்படியே வந்து நின்றுட்டுருக்க அவங்க அம்மா தனியாக எடுத்துகிட்டு போய், தேவங்கண்ணா சாரிடா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, அம்மாவை பற்றி அம்மா ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் விடுங்க அப்படின்னு சொல்கிறான். என்னன்னாலும் அவனுக்கு ஒரு சின்ன கோவம் இருக்கும், இப்படி பண்ணிட்டாங்களே திடுதுப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட மேரேஜை பற்றி நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்பான். ஸோ சடனாக அப்படி நடந்தது அவனுக்கு கொஞ்சம் கோவம் தான் அவங்க அம்மா மேலே. அம்மா பரவாயில்லம்மா விடுமா, இதா ப்ளீஸா பண்ணிச்சிடா. அப்புறம் மாப்பிள்ளை ஏசினாரா ஏதோ சொன்னாரா, என்னாச்சு அம்மா, அவர் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு, அவருக்கு ஓடி போனவங்கள பற்றிலாம் கவலை இல்லையா, என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புரியுதா. அப்படிதான் சொன்னாராடா, அப்படிதான் சொன்னார், வாழ்ந்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. சரிதான் ஓகேடா, ஏதோ பார்த்துக்கோ நல்லபடியா இரு, எதனால அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பறஞ்சிருந்தா ஏதோ மனசுக்குள்ளே வச்சு போட்டுக்கூடாது
சரிம்மா சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி வைக்க தேவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அவனுக்கு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி ஃபீலாகவே இல்லை, தனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலே இல்லை, ஒரு மாதிரி நர்வஸாக இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட் அன்றைக்கி நைட்டு ஜங்கு கொடுத்துட்டான். ஸோ அதை நினச்சிட்டு நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இங்கே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக பண்ணாடி அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ இதை கேட்டுருந்தேன், யாரு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா ஜங்குக் தான். எல்லாரும் நிற்கிறாங்க, அவன் பாட்டுக்கே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் உரிமையா. ஸோ எல்லாருமே அப்படியே சிரிச்சுட்டு காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே தேவன் தான், எங்க என்ன பொறுத்துட்டு இருக்கீங்க, பொண்டாட்டின்னு ஏன் என்ன அழைச்சிங்க? நான் பொண்டாட்டி, நான் பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவேன், அதில் என்ன இருக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில கை வைக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்குது, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒழிஞ்சுக்கிறான். எங்க ஜங்கு கூட சிரிச்சுட்டு இப்போ 2 பேரும் அப்படியே காரில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வழியாக தேவங்க லைட்டாக அழுதுட்டு அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறியாச்சு. ஸோ மாற்றி மாற்றி அப்படியே உட்காந்து எல்லாருமே அப்படி காசு பேசிகிட்டு இருக்காங்க, கதையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு ஃபேமிலியிலேருந்தும் கொஞ்சம் பேர்லாம் வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க ஃபுல்லாகவே அந்த பெட்டி ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. லைக் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வரும்ல, ஸோ அதில் ஃபுல் செக்ஷனுமே அவங்க தான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஏரியாஸில் இவங்க ஃபேமிலி அப்படி இப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ இப்படியே தான்டா ட்ரெயின் பயணம் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் தேவங்க அந்த காற்றுக்கு அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே செய்கையிலே காணிக்கிறாங்க, தூங்கலாம் எல்லாரும், லேட் ஆகிடுச்சு, அவன் வேறு தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அப்படியே எந்திக்க தேவங்க லைட்டாக எந்திரிச்சிட்டு அப்படியே போய் அந்த சீட்லாம் இறக்கி மாட்டுவாங்கல்லடா. ஸோ அந்த மாதிரி மாட்டி எல்லாரும் அப்படியே போய் படுத்துக்கிறாங்க. தேவங்க செம்ம டயர்டு பிள்ளை, பாவம் பிள்ளை அப்படி தூங்குது, அப்படியே அடிச்சு போட்டாலும் தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா காலையிலே கொஞ்சம் ஏதோ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே தேவங்க நல்லா படுத்து தூங்குறான். ஸோ எல்லாருமே மற்றவங்கெல்லாம் மார்னிங் தானே, ஸோ அங்கங்கே சீட்லேருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. தேவங்க வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே வந்து ஜங்கு கூட மடியில் தான் படுத்துட்டு இருந்திருப்பான். ஜங்கு கூட அந்த ஜன்னல் சீட்டை உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்போ கொஞ்ச நேரத்தில் தேவங்க தான் ஒரு மாதிரி அசைய ஜங்குக்கு அப்படியே பார்த்து தலையெல்லாம் கோதி கொடுக்குறான். எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. ஜங்கு கூட அம்மாலாம் என்ன இப்படி லவ் பண்ணானா ஜிம்மில் லவ் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்கு கூட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க ஏதோ அவங்க ரொம்ப நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஓகேப்பா ஏதோ சந்தோஷமாக இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துடுறாங்க. எங்கள் தேவங்க தான் அப்படியே வந்துட்டு லைட்டாக அந்த கையெல்லாம் குழந்தைங்க லைட்டாக ஹாஃப் மடக்கி அப்படி வச்சுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கான். அதுக்கிடையில் ஜங்குக்கு அவன் ஹேண்டை கொண்டு போய் வைக்க தேவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கு அவனே அறியாமல் சிரிப்பு வருது. க்யூட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான்டா அந்த ட்ரெயினும் அவ்வளோ அழகாக போகுது, அந்த ட்ரெயின் பயணம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காகவே வந்து ஊரை ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீச் பண்ணோன்னா அப்படியே கிளம்பி எல்லாரும் வீட்டுக்காக பெரியாக போய் அந்த ட்ராவல் எல்லாருக்கும் அப்படியே உடம்பு வலி அப்படியே போட்டு அடிச்சு போட்டால் எல்லாரும் அந்த வீட்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அடுத்த நாள் மார்னிங்கும் ஆகுது. மார்னிங் பார்த்தா அப்படியே ஸ்வீட்டாக ஒரு சாங்கு. ஸோ செம்ம அழகாக அப்படியே வந்துட்டு யாரோ அந்த ப்ரேயர்லாம் பண்ணுவாங்கல்லடா, ஸோ இந்த ஸ்டைலில் அப்படியே விளக்கேற்றிட்டு மணி அடிச்சு. ஸோ ஏதோ வந்து அந்த வீடு ஃபுல்லாகவே அந்த பத்தி ஸ்மெல்லு செம்ம அழகாக வீசிகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வந்து மணியெல்லாம் அடிச்சு செம்ம அழகாக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க அத்தைலாம் என்னது காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திக்கிறாங்க. மணி பார்த்தாங்க, மணி 6 ஆகுது. ஸோ அந்த டைமில் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வந்தான். தேவன் தான் ஸ்வீட்டாக எல்லாருக்குமே ஆரத்தி காணிக்கிறான். ஸோ எல்லாருமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுத்துக்கிறாங்க. இப்போது அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே அதாவது சொந்தக்காரங்களாம் அங்கே கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கா. தேவங்க எல்லாருமே டீ போட்டு கொடுக்குறான். தேவன் ஜங்குக்கு எடுத்துட்டு இந்த என்ன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பாட்டி கூட ஜங்குக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறான். ஜெம்மன் கூட இப்படி இருந்துருப்பானான்னு தெரியல, தேவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டீயை குடிச்சிட்டு செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்ல எங்கள் மாமியார் எப்படியும் முறைச்சி பார்க்குறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே மேலே காணிச்சா தேவன் தான் அப்படியே போயிட்டு சேட்டா எந்திரிங்க சேட்டா எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடா. யார் இது? சேட்டா நான் தான் தேவன், எந்திரிங்க வண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே வந்து காஃபி கொண்டு வந்திருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு காஃபி முதல்ல போய் பல்லு விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி அதில் வச்சுட்டு டவல்லாம் எடுத்து வைக்கிறான். இதானே உங்கள் டவலை நேற்றுக்கு பார்த்து இதில் தான் ஃபேஸ் தொடச்சிங்க, இந்த டவல் இருக்கு போய் குளிச்சுட்டு வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சேட்டா என்னாச்சு அப்படின்னு சொல்ல டக்குன்னு தேவங்க இழுத்து பெட்டில் போட்டு ஜங்குக்கூட மேலே வந்துடுறான். சேட்டா என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க கேட்கறதுக்குள்ள அப்படியே க்ளோஸ்அப்பாக வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா? நான் சேட்டாவா? ஆமாம் சேட்டன் தானே பறைய முடியும். நாடி சேட்டனா அண்ணன் தானே அர்த்தம். அப்போ ஏன்டி இந்த சேட்டன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு? ஓ அதுவா, என்ன அதுவோன்ட்டு சேட்டா என்ன செய்யற மறுபடியும் சேட்டான்னு கூப்பிடாதீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே மறைச்சு பார்க்க இங்கே பாருங்க சேட்டானா அண்ணன் மட்டும் அர்த்தம் கிடையாது,
கேரளாவில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவை சேட்டன் தான் கூப்பிடும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு நாங்கள் வந்து ஓட, ஏய் கொல்லி இருடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே போகிறது அவங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு ரெடி ஆகிட்டு தோரா அப்படியே வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்துட்டு அன்றைக்கி ஒர்க்கு கிளம்பி போயிருப்பார். அப்போ போகும்போது சடனாக ஜங்குக்கோட கார் மறுபடியும் நிற்குது. சத்தியம் என்னாச்சு, இவர் ஏன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர அப்படியே வந்து ஜங்குக்கு அறக்க பிறக்க ஓடி வந்துட்டு அப்படியே தேவங்களுக்கு ஃபோர் அடியே நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு கொடுத்துட்டு போய்ட்டு ரெடி பண்ணாட்டி அப்படின்னு கத்தி சொல்லிட்டு போகிறான். ஸோ ஐயோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருமே எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்குலாம் முயல் குட்டி மாதிரி குட்டி குட்டின்னு துள்ளி ஓடிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு கல்ல சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்படியே சிரிச்சிட்டேன், மண்டல லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ இப்படியே தாண்டா டேஸ்லாம் ரொம்ப அழகாக பாஸ் ஆகுது. மாற்றி லவ்வில் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஸ்டில் எப்போதுலேருந்து இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ ஒன் டே தேவன் அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஜங்குக்கு ஒரு லேட் ஆகிடுச்சு. என்ன லேட் ஆகிடுது, சேட்டன் இந்த நேரத்தில் வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவரேட்டா எப்போண்டாடி சாப்பாடு எடுத்து விடி பசிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட ஜங்குக்கும் கை காலெல்லாம் விளம்பிட்டு வந்து சாப்பிட்றான். செம்மடி கேரளத்து பெண் குட்டி, என் மலபார் குட்டி அப்படின்னு சொல்ல. என்ன அது மலபார்? என் பொண்டாட்டிலாம் சரி கூப்பிடுறதுக்கு மலபார் அப்படின்னு கூப்பிட போகிறேன். நல்லா தான் இருக்குது பேர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வைக்க இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரூமுக்கு தான் போகிறாங்க. தேவன் வந்துட்டு பெட் கவர்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து பில்லோலாம் தட்டி அப்படியே வச்சுட்டு இருக்கான். இங்கே வாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர, இங்கே பாரு இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ரிங் மாதிரி ஏதோ காணிக்கிறான். பட் அது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. என்ன இது என் கை வரல சைஸில் கூட இல்லையே, ரொம்ப குட்டியாக இருக்குது, இது ரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது ரிங் தான், ஆனால் கைக்கு இல்லை காலுக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தேவை உட்கார வச்சு ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு அவன் காலை அப்படியே தூக்குறான். சிட்டுக்கு என்ன செய்யுங்க, கால் விடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே தொட்டு தூக்கி ஜங்குக்கு அப்படியே கீழே உட்காந்துக்கிறான். தேவன் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே காலை பொறுமையாக பிடிச்சி அந்த ரிங் மாதிரி இருக்குல்லடா, ஸோ மெட்டி, ஸோ அது எடுத்து அப்படியே போடுறான். அது பார்க்க அழகாக இருக்குது. ஏதோ ஒரு ரெண்டு கை இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுங்க ரெண்டும் அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி, அதை டைட் பண்ணலாம் லூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்படியே வந்துட்டு அதை காலில் போட்டு விடுறான். என்னது என் காலில் எதுக்கு மெட்டிலாம் போட்டு விடுறீங்க? வெட்டி ஏன் தெரியுமா அதை போட்டிருக்கேன்? ஏன் நீ என்னோடதுன்னு காணிக்கிறதுக்காண்டி. அதான் காயில் ரிங் இருக்கேன். இல்லை அதுக்கு கிடையாது. அப்போது இது ரிங் இருந்தாலும் நீ சும்மா போட்டிருக்கேன்னு நினச்சிருவாங்க. ஆனால் காலில் இருக்கிறத பார்த்தோன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிப்பாங்க, புரியுதா? ஆனால் அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் அல்லவா? ஓல்டு ஃபேஷனாக இருந்தாலும் ஒத்த காலில் போட்டுறது ரொம்ப நல்லதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலுக்கு ஒரு கிஸ் கொடுக்க அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்க. ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சிட்டு இங்கே பத்தியா அப்படின்னு சொல்லி காணிக்கிறான். பார்த்தா அவன் காலையும் போட்டிருக்கான். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி காலை வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கு அழகாக ஃபோன் எடுத்து இது ஒரு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஃபோட்டோ பிடிக்கிறான். பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க. அப்படியே இடையில காலெல்லாம் வச்சு அப்படியே அழகாக போஸ்ட் கொடுக்குறாங்க. தேவன் அதை வந்து ரசித்து அப்படி பார்த்துட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக்கு அப்படியே க்ளோஸ்அப்பில் நின்றுருப்பானா அப்படியே மெய் மறந்து தேவங்க பார்த்துட்டு இருக்க. ஃபோட்டோ எடுக்காமல் அப்படியே இருக்கான். ஸோ என்னச்சுடா மறுபடியும் ஃபோட்டோ எடுங்க பாருங்கள் ஒழுங்கா எடுங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்கிறான். ஒரு மாதிரி தேவங்களோட ஸ்மெல் அவங்க கறியுமே உள்ளே வருது. சரி பார்த்துட்டு இருக்க. தேவன் சேட்டா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி தேவனோட ஷர்ட்குள்ளே கைவிட, சேட்டா என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தேவன் கேட்டோன்னே சாரி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போக, சேட்டா சொல்லுடி அத்தை இன்னைக்கு கீழே ஒன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அம்மாக்கு தான் வேணுமா? நான் நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்லை அது இல்லை அப்போ என்னடி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி தேவையாக பார்க்க தேவன் அப்படி லைட்டாக தலை குனிஞ்சு ஷர்ட்டெல்லாம் சிரிச்சுட்டு, அவங்களுக்கு பேரம்பேத்தி பார்க்கணுமா? என்ன? ஆமாம் அவங்களுக்கு பேரம்பேத்தி பார்க்கணுமா? நீங்கள் எப்படி என் பக்கத்தில் வரும்போதெல்லாம் தள்ளி போனால் எப்படி பேரம்பேத்திக்கலாம் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேவை பசக்குன்னு கேட்டேன். என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியுதா? தெரியுது. எப்பவும் ஏன் உங்களையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க? உங்கள் பொண்டாட்டி தானே, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு தான். இங்கே பாரு, எங்கள் ஒன்றும் மிஷின் கிடையாது, எமோஷனல் மிஷின். எனக்கு டாயும் கிடையாது, யாருக்கும் டாய் கிடையாது. ஓ ஃபீலிங்ஸ் ஓ எமோஷனும் இருக்குது, புரியுதா? நான் தெரிஞ்சு தான் கேட்குறேன். ஐ லவ் யூ சேட்டா, ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படிங்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி என்ன சொன்னேன்? லவ் யூ ஜங்குக்கான்னு சொன்னேன். அப்போது உனக்கு இதெல்லாம் ஓகேவா? ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே சிரிச்சுட்டே சொல்ல, எங்கள் ஜங்குக்கும்
லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் போகுது. தேவங்க ரொம்ப அப்படி ஷட்டிலாக பொறுமையாக அந்த கிஸ் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக அந்த கிஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி பெட் வரைக்கும் போகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கா பொறுமையா அப்படி தாண்டி ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜங்குக்கும் வந்துட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்னிங்ஸ் அப்படியே பயங்கரமாக கேட்குது. ஸோ அன்றைக்கி நைட் ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப லவ்லியாக அப்படி முடிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் தேவங்க ஜங்குக்கும் அப்படியே பெட்டில் படுத்திருக்காங்க. எங்கள் தேவங்க தான் ஜங்குக்கா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பொண்டாட்டி அழகா இருக்கால, அதான் தடவி பார்த்துட்ருக்கேன். தடனெல்லாம் போதும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடி தூங்க வைக்க. கண்ணெல்லாம் மூடாதுடி, உனக்கு ரசிக்காண்டாமா. ரசிக்கலாம் வேணாம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க விட்டுன்னு அடிக்க. என்னடி அடிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க சிரிக்க. இங்கே பாரு, ஐ லவ் யூ. லவ் யூ டூ, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லி சத்தம் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மூணு லைட்டுக்கு செம்ம அழகாக இருக்குது அந்த வியூவை பார்க்கவே. அவங்க சொல்கிறதும் அந்த காற்று எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படி தானே லவ்லி டோலியாக பாஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரே ரொமான்ஸ் தான் எங்கே நின்னாலும். ஸோ சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியுது இதுங்க 2 ரொமான்ஸ் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஜங்குக்கு போட்டு பாடமாக படுத்தி எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தாண்டா மறு வீட்டுக்கு தேவங்க வீட்டிலேருந்து அழைப்பு வருது. ஸோ இதனால் திருப்பியும் கேரளா போகணும் அப்படின்னு சொல்ல சரி ஜங்குக்கு வந்து சரி போகலாம், அவனுக்கும் அம்மா அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அந்த டேவும் வருது. ஸோ கிளம்புறாங்க. இப்போ 2 கார் வந்து நிற்கிது தேவங்க வீடு முன்னாடி. ஒரு கார்லேருந்து யூங்கி இறங்குறாரு, இன்னொரு கார்லேருந்து ஜங்குக்கு இறங்குறாரு. மாற்றி கொஞ்சம் வியர்டாக பார்த்துக்கிறாங்க. இவன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த பார்த்தா தேவங்க இறங்குறான், ஜங்குக்கு தான் அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். இங்கே யூங்கியும் போய் டோர் ஓப்பன் பண்ணா அங்கேருந்து ஜிம்மன் இறங்குறான். ஸோ ஜிம்மனை பார்க்காத மாதிரி ஜங்குக்கு அப்படியே நிற்க. இங்கே தேவங்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு கட்டி பிடிச்சிக்க. இங்கே ஜிம்மனும் ஓடி வந்து தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்க. இங்கே பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூங்கியும் சொல்ல அங்கே ஜங்குக்கும் சொல்கிறாங்க. ஸோ மாற்றி யூங்கியும் ஜங்குக்கும் லைட்டாக சிரிச்சுக்கிறாங்க. இப்படியே தாண்டா அந்த டைம் போயிருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரூமில் காட்டினா ஹேதியாவும் இது என்னதுடா உன் காலில் என்னது இது மெட்டிலாம் போட்டிருக்க பொண்ணுங்க மாதிரி? அம்மா இது ஜங்குக்கு தாம்மா போட்டு விட்டாரு. ஏதோ எனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியுது, கண்டி போட்டு விட்டாரா? பார்க்க நல்லா இருக்குடா. என்னதுல போட்டாரா? வெள்ளியா? அம்மா அதில் இருக்க அந்த கையில் கல்லுக்கெல்லாம் தெரியுதுல, அதெல்லாம் டைமண்ட்ஸ். என்ன டைமண்டா? ஆமாம்மா, அவர் என் மேலே அவ்வளோ பசச்சிருக்காரு அப்படின்னு தேவங்க ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா அவன் இருடா இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையாக போகிறாங்க. அங்கே ஜிம்மனும் அங்கே தான் இருந்திருப்பான். அவன் அப்படியே தேவன் பக்கத்தில் வந்துட்டு தேவன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன ஜிம்மன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்க. இப்போ ஜிம்மனும் நீ சந்தோஷமாக தானே இருக்க? அம்மா கண்டிலாம் ஃபேக்காக சிரிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அந்த கல்யாணம் நின்றுன்னு நினச்சேன். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது தேவன், ரொம்ப மன்னிச்சிரு, சாரி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க. சேட்டா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை பார்க்க வைக்கிறான். ஜிம்மன் அப்படியே தேவனோட கண்ணை பார்க்க. என் கண்ணில் சோகமாக இருக்க மாதிரியோ இல்லை எனக்கு பிடிக்காத மாதிரியோ ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா என்ன? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு என் கண்ணை பார்த்தா தெரியல? தெரியுது. நான் எதாவது சோகமாக இருக்க மாதிரி இருக்கா? இல்லை, ஏன்னா அவ்வளோ நல்ல என் புருஷன் ஏன் ஜங்குக்கா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் அன்றைக்கி நைட்டு என்கிட்ட பேசினாரு தெரியுமா? எனக்கு நீ தான் பொண்டாட்டி, உன்னை தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன், உன்னை ஹர்ட் பண்ண நான் காரணத்தை கொண்டு நினைக்க மாட்டேன் அப்படின்னு அன்றைக்கி எனக்கு சத்தியம் பண்ணார். அதனால் நீங்களும் கவலைப்படாதீங்க. யூங்கி நல்லவர் தான். அவர் உங்கள் மாமா பையன் தானே, எனக்கு தெரியும். அவரை விரும்புனீங்கன்னு ஏன் எங்ககிட்டலாம் முதலே சொல்லலை? எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்களும் இங்கேயும் சந்தோஷமாக இருங்க. நானும் ஒருமே சந்தோஷமாக லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் நீங்களும் ஹாப்பியாக இருங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல. இந்த ஜிம்மனும் சிரிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ கரெக்டாக யூங்கி யூங்கி வந்துட்டாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்மனை தனியாக விட்டுட்டு அங்கேருந்து தேவங்க அப்படியே கிளம்பிக்கிறான். ஸோ அப்படியே அவங்க அம்மாவை தேடி பக்கத்து ரூமுக்கு போகிறான். இப்போ இந்த டைமில் ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு சடனாக வந்து தேவங்க அப்படியே வெளியே வந்துட்டு அந்த பக்கமாக போகும்போது இவங்க இங்கே உள்ள வரேன். யோகி அவன் சந்தோஷமாக தான் இருக்கான், அதான் நான் சொன்னேன்ல, அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். இங்கே பாரு, ஜங்குக்கு பார்த்தாலே தெரியுது. அவன்கிட்ட பேசின கொஞ்ச நேரத்துலேயே அவன் நல்ல கேரக்டர்னா புரியுதா? அதனால் உன் தம்பிக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யோகி தான் ஜிம்மனை அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்க. ஜிம்மனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஏதோ ஒன்று நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. இன்னைக்கு நைட்டாவது லைஃப் ஸ்டார்ட் பண்ண விடுவியா இல்லை இன்னும் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பியா? ஸ்டார்ட் பண்ணாண்டா பொறிக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிம்மன் ஓடி போயிடறான். இப்போ அப்படியே கீழே கேட்டினா இங்கே தேவங்க தான் அப்படியே வந்துட்டு வேறு வேலை ஏதோ பார்த்துட்டு இருக்க. அப்போ கரெக்டாக கீழேருந்து ஓய் மலபார் எங்கடி இருக்க, கீழே வாடி அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்குது.
என்ன மலைப்பாரம், யார் இது, யார் இப்படி கூப்பிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்படியே மண்டையை சொரிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். தேவங்க அப்படியே அவன் பாட்டுக்கு இருக்க. அப்போ ஓய் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ தேவங்க அப்படியே அடிச்சு புரண்டு போகிறான். போயிட்டு எங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போய் நிற்க. எல்லாரும் சிரிச்சுட்டு எப்படி போயிட்டு இருக்காங்க. ஏய் என்னோட கிளாத்தை காண்டி எங்கடி அது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க நீங்கள் எங்கே வச்சிங்களோ அது உங்களுக்கு தானே தெரியும், எனக்கா தெரியும், என்ன கூப்பிட்டு வந்து கேட்குறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி விட. ஏய் என்னடி புருஷனே தள்ளி விடுற, இவ்வளோ தில்லு இருக்கும் உனக்கு. தில்லு இருந்தனால தான் அன்னைக்கு உங்களே தள்ளி போட்டேன், என்ன அழகில் தள்ளி போட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆட்டோ இங்கே இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெயிக்கே அப்படியே வந்து தேவங்க தேவங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான். தேவங்க ஒரு மாதிரி ஐயோ சங்க துரத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே ஓடிட்டு இருக்கான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே இவங்க ஜிம்மெல்லாம் அந்த ரூம்ல இருந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிங்க செய்யதான் அப்படியே போயிட்டு கொள்ளத்து சைடில் போயிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்க. ஏய் எங்கடி இருக்க, கண்டுபிடிச்சேன்னு வையன் 4 கிசு, நீயா வந்துட்டேன்னா 2 கிசு, அதென்ன நானா வந்துட்டேன்னா 1 கிசு, நீங்களா வந்தீங்கன்னா 2 கிசுன்னு சொல்லணும். இதெல்லாம் மாற்றி தேவன் எதுக்குடா கத்துன அப்படின்னு சொல்லிட்டு எங்க தேவன் மண்டையை சொல்லிட்டு இருக்க. கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி அங்கே ஒரு கிணறு மாதிரி இருக்கும், அதில் உட்கார. ஐயோ ஜமுக்கு விழுந்துருவேன், விட மாட்டேன், நான் இருக்கேன்ல நம்ம சரியா அப்படின்னு சொல்ல அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜமுக்காக யாரும் பார்த்துட்டு போகிறாங்க, யாரும் வரமாட்டாங்க. நீ கிஸ் பண்ணாது நிறுத்தக்கூடாது புரியுதா, நிறுத்தினா ஃபோர்ஸாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேவங்க அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் தேவங்க ஒரு மாதிரி பேலன்ஸ்லாம் ஸ்லிப் ஆகுது. பட் இருந்தாலும் அப்படி மேனேஜ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் மாற்றி அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இதை முடிச்சுக்கிறேன்டா. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில். எனக்கு தெரியல, ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ரிக்வஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து தேடிட்டு இருந்தேன். வீடியோஸில் இருக்கிறதெல்லாம் முதல்ல போட்டுட்டு அப்புறம் நான் சஜஷன் பாக்ஸில் வச்சதெல்லாம் அடுத்தடுத்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஸோ நிறைய இருந்துச்சு. எனக்கு அது நினைக்கும் போதே ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒருத்தங்க ரிக்வஸ்ட் பண்ணணும்னா தமிழ் பாய் மலையாளம் பாய் அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க அந்த லவ் ரிலேஷன்ஷிப். ஸோ அதுதான் கேட்டிருந்தாங்க. எனக்கு மலையாளம் அவ்வளோவா தெரியாது, அதனால நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க. பட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே ராக்ஸியா. ஸோ ராக்ஸியாவுக்கு எல்லாருமே வந்து விஷ் பண்ணிக்கோங்க. ராக்ஸியா வேற யாரும் இல்லை, ராக்ஸ் ஃப்ரிக்ஷனோட ஓனர் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கியூட்டும் கூட. ஸோ ஹாப்பி பர்த்டே ராக்ஷியா. இது உங்கள் ஃபேன் சொன்ன மாதிரி நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன்ப்பா. ஃபேனை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க. ஓகே அண்ட் டாடா. சரண்யா மிஸ்.